வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்று வரும் உலகத் தமிழ் மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரபல இலங்கை வானொலியின் அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீதுடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழுக்கும் தமிழனுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் வியட்நாமில் உலக தமிழ் மாநாடு இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பிரபலமான பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என தொழிலதிபர்கள் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் நம்மோடு 80-90களில் பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு கிராமத்திலும் அவருடைய குரல் ஒலிக்காத நாளே இல்லை. அந்த வகையில் இருக்கிற ஒரு பிரபல அவர் யார் என்பதை நீங்களே பார்ப்பீங்க. அவருடன் ஒரு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல் இருக்கும். ஐயா வணக்கம். வியட்நாமில் நடக்கிற இந்த உலக தமிழ் மாநாட்டில் நீங்க பங்கேற்றீங்க. இந்த உலக தமிழ் மாநாடுங்கிறது தனியா ஒரு புறம் நடந்தாலும் இந்த தமிழர்கள் மாநாடு எப்படி இருக்கு? இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழின் பெயரால் நடைபெறும் இது போன்ற ஒன்று கூடல்கள் நாம் மறந்திருந்த தமிழின் பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்தும் ஒரு முயற்சி. அந்த வகையில் இங்கே ஒரு தொழில் முனைவோர் மாநாடும் நாளை நடைபெற இருக்கிறது. வணிகம் சார்ந்து தொழில் முனைவோர் ஒன்று கூடும் போது அந்த தொழில் முயற்சிகளில் இந்த தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நன்மையும் கிடைக்கிறது. இது போன்ற முயற்சிகள் பல்வேறு நாடுகளில் அவ்வப்போது நடைபெற வேண்டும். அதனால் தமிழ் அடையாளத்தை தொலைத்துவிட்டு வளரப்போகும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். மாநாட்டில் நீங்கள் ஒரு கருத்தை வச்சிங்க. அதாவது இங்கே வந்திருக்க மாநாட்டில் வந்தவங்களை பார்த்தா இளைஞர்கள் கூட அதிகம் இல்லை, 50க்கு மேலானவங்க தான் வந்திருக்குன்னு சொன்னீங்க. வருங்கால சந்ததி தமிழ் வருங்கால தலைமுறை என்ன இந்த தமிழுக்காக எப்படி பாடுபடணும், அவங்க என்ன செய்யணுங்கிறத சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது தமிழ் சார்ந்து நமது பேரறிஞர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுடைய பார்வை அடுத்த தலைமுறையை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களிலும் நாம் வலியுறுத்தி கொண்டே வருகின்றோம். ஆனாலும் கூட நமது இளைய தலைமுறை வேறு திசையில் பயணிக்கிறது. அதாவது தமிழில் பேசுவது கூட நாகரிகம் அல்ல என்று நினைக்கும் அளவு தமிங்கிலீஷ் என்ற ஒரு புது மொழி வழக்கு இப்போது ஊடகங்கள் வழியாக மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு வருகின்றது. அந்த நிலை மாற வேண்டும். நல்ல தமிழில் உரையாடும் ஒரு காலம் மலர வேண்டும் என்று நம்புகின்றேன். ஒரு சில வருடங்களாக உங்கள்கிட்ட சமூக வலைதளத்தில் ஒரு பொய்யான தகவல் பரவிக்கிட்டே இருக்கும். உடல்நல குறைவா இருக்காரு, இதாயிட்டாரு. அதுக்கு சமூக வலைதளத்தில் பரவுறதுக்கு கருத்துக்கு நீங்க என்ன பதில் கூறுங்க? செத்து பிழைத்தவன் பேசுகிறேன். இது 3வது தடவை சமீபத்தில் அப்படி ஒரு வதந்தி, என்னை பற்றிய வதந்தி பரவியது. மூப்பும் பிணியும் ஒன்று தொடர்ந்து வரும். அந்த வகையில் எனக்கு சமீபத்தில் கொஞ்சம் உடல் நல குறைவு ஏற்பட்டது உண்மைதான். வதந்தியை பரப்புவது சிலருக்கு வருமானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. அந்த வகையில் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவர்களை மன்னிப்பாராக. ஐயா, இறுதியாக ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன 1980-90களில் நான் கூட இந்த உங்களுடைய குரலை நாங்கள் இலங்கை வானொலியில் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அந்த வானொலியில் பேசுகிற ஒரு பேச்சை எங்களுக்காக கொஞ்சம் பேசி காமிங்க. இன்று என்னுடைய குரல் தெளிவாக இல்லை. ஆனாலும் ரசனை என்பது காலத்துக்கு காலம் மாறும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே என்று நன்னூலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே காலத்துக்கு காலம் இந்த ரசனை மாறும். பிறகு தமிழின் பெருமையை உணர்ந்து நல்ல தமிழிலே நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய காலம் மீண்டும் வரும் என்று நம்புகின்றேன். மிக்க நன்றி ஐயா. அதாவது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காக அவருடைய குரல் நாளுக்கு நாள் ஒலித்துக் கொண்டே தான் இருக்கிறது. தற்பொழுதும் அவர்கள் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கல்லூரி விழா மற்றும் தமிழ்ச்சங்க விழாவில் கலந்து கொண்டு தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வியட்நாமிலிருந்து இளவரசன்.